இந்தியாவில் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து நல்ல ஃபென்டாஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஏற்கனவே 1,60,000 ரெஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இந்தியா இருக்குது. ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மோர் தேன் 17 lakh பீப்புள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்புறம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த சுச்சுவேஷனில் இப்போ ஃப்ளிப்கார்ட் அவங்க என்ன அதோட ஹோல்டிங் கம்பெனி வந்து சிங்கப்பூரில் இருக்குது. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஹோல்டிங் கம்பெனி அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்தியாவுக்கு வரப்போகுது. அப்போ ஃப்ளிப்கார்ட்டோட ஹோல்டிங் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர் கிடைக்கும். அடுத்த ஒரு மெயின் ஸ்டேட் என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது. அதாவது டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து $820 பில்லியன் இருக்குது. அது எது மெயின் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் செல்ஃபோன்ஸ். இந்த மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 lakh crore ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன் அடிஷன் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் அதில் வந்து 2,826 crore வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூடிடுச்சு. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கோர் செக்டார்வாங்க. இந்த கோர் செக்டாரில் இந்த 24-25 க்ரோத் பார்த்தீங்கன்னா 3.8% க்ரோத் இருக்குது. எஸ்பெஷலி சிமெண்ட் அண்டு ஸ்டீலில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த கோர் செக்டார்ங்கிறது 8 செக்டார்ஸ் இருக்கும். கோல், சிமெண்ட்டு, ஸ்டீலு, ஃபெர்டிலைசர், க்ரூட் ஆயில், ரிஃபைனரி அப்படி இருக்கும். இதில் வந்து மெயின் டெவலப்மெண்ட் வந்து சிமெண்ட் அண்டு ஸ்டீல். See you.